விஜய் வந்து தன்னுடைய சினிமாவில் இவர் நடித்தார், சினிமாவில் ஒரு புகழை வாங்கினார். அந்த புகழை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து நாம் அதிகாரத்துக்கு வந்தடலாம். அதாவது ஐயா ஸ்டாலின் வந்து சாவியை மட்டும்தான் கொடுக்கல, சாவியை கொடுத்தாருன்னா நேராக முதலமைச்சர் நாற்காலியில் போயிட்டு விஜய் அவர்கள் அமர்ந்துருவார். அவர்களுடைய ரசிகர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு மத்தியில், இந்த அரசியலுக்கு மத்தியில் உண்மை, நேர்மை, தத்துவம், கொள்கை, கோட்பாடு, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசி நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திச்சுதுங்க. விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு வசனம் வந்து மேடையில் மட்டும் தான் பேசுவார். ஆனால் களத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவை எதிர்க்கிறாரோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி அரசியலை வந்து அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. உண்மை, நேர்மை நிச்சயமாக தோக்காதுங்க, நிச்சயம் வெல்லுங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்படின்னா 2010 அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி தொடங்குறாரு. நாம் தமிழர் கட்சி எந்த ஊடகத்திலையும் காட்டலை, யாருமே வந்து ப்ரொமோட் பண்ணி பேசலை. அப்படி இருக்கும்போதே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 2024 பாராளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் தான் முந்துகிறாரு, விஜய் வராரு, விஜய் வந்துட்டாரு, சீமான் விழுந்துருவாரு, சீமான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு பல பேர் கனவு காண்றாங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, சமூக வலைதளத்தில் ஒரு சில செய்திகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, இது சம்மந்தமாக நம்ம பேசலாம் என்பதற்காக தான் இந்த காணொளி நான் பதிவு செய்கிறேன். முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்தது. நாம் தமிழர் கட்சி தங்களுடைய உழைப்பை தாண்டி இன்னும் கூடுதலாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக உழைச்சாங்க. உங்களுக்கே தெரியும் மக்களே, அதாவது இந்த திராவிட கட்சியான திமுக, அதிமுக இவர்கள் கூட்டணி மக்களை எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி மக்களை அணுகிறாங்க, வாக்கை பறிப்பதற்கு என்னென்ன வேலை பார்க்குறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். பணம் கொடுத்து தான் அவர்கள் வாக்குகளை வந்து வாங்குறாங்க. அதே போல் புதிதாக ஒரு கட்சி தாவேக்கான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம், அவர்கள் வந்து கொள்கை சொல்கிறது கிடையாது, கோட்பாடு சொல்கிறது கிடையாது. மாறாக அவர்கள் வந்து மக்களை அணுகிறது வந்து இந்த திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய கொடுமைகளிலும் தாண்டி எதெல்லாம் நம்ம அருவருத்தமோ, இந்த அரசியலெல்லாம் வேணான்னு நம்ம நினச்சோம், அதே அரசியலை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுத்தாங்க. மக்களை சந்திக்கும் போது கூட விசில் அடிச்சுக்கிட்டு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டு, அப்படியே கலாட்டா செய்வது போல், ரவுடித்தனத்தில் ஈடுபடுவது போல் பல இடங்களில் வந்து அவங்க வேலை பார்த்துருந்தாங்க. முக்கியமாக விஜய் வந்து தன்னுடைய சினிமாவில் இவர் நடித்தார், சினிமாவில் ஒரு புகழை வாங்கினார். அந்த புகழை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து நாம் அதிகாரத்துக்கு வந்தடலாம். அதாவது ஐயா ஸ்டாலின் வந்து சாவியை மட்டும்தான் கொடுக்கல, சாவியை கொடுத்தாருன்னா நேராக முதலமைச்சர் நாற்காலியில் போயிட்டு விஜய் அவர்கள் அமர்ந்துருவார். அவர்களுடைய ரசிகர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு மத்தியில், இந்த அரசியலுக்கு மத்தியில் உண்மை, நேர்மை, தத்துவம், கொள்கை, கோட்பாடு, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசி நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திச்சுதுங்க. முக்கியமாக எல்லா கட்சியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்கும்போது மக்கள் தன்னெழுச்சியாகவே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும், சீமான் அவர்களுடைய அரசியல் வெல்லணும், அதனால் நாங்கள் உங்களுக்கு நிதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினவர்களுக்கு மத்தியில் மக்கள் பணம் கொடுக்குறாங்க. மக்கள் பணம் கொடுத்து இந்த அரசியல் வந்து வெல்லணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு தெரியுது, தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது மக்கள் வந்து உணர்ந்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த அரசியலை வந்து வீழ்த்துவதற்கு வந்து ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை விஜய் வச்சிருக்காப்புல. அதே போல் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் என்ற அடிப்படையில் இந்த திராவிட கட்சிகள் இந்த நாட்டையே நாசமாக்கிட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இந்த பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களை வந்து அணி திரட்டி வச்சு மக்களை ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க. இவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுப்பது வந்து ஒரு அரசியல் புரட்சி நம்ம சொல்லலாம். இந்த தேர்தலில் வந்து மக்களும் வந்து ஒரு சரியான வரவேற்பை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது நம்ம சொல்லலாம். அதே போல் ஒரு முக்கியமான செய்தி, சமூக வலைதளத்தில் ஒரு சிலர் எழுதுறாங்க. அந்த எழுதுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
தற்குறிகளாக இருக்காங்க. தற்குறினா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக வலைதளத்தில் எழுதும்போது இந்த தேர்தலில் வந்து சீமான் தோக்கணும், எப்படியே சீமானனும் தோக்கணுமா, நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைவாக வரணும், நாம் தமிழர் கட்சி 2% தான் வாக்கு வரணும், நாம் தமிழர் கட்சி 1% தான் வாக்கு வரணும், நாம் தமிழர் கட்சி அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இதன் பிறகு இருக்கவே கூடாது, இங்கே ஒரே சிஸ்டம் தான், தளபதி தான் இனி, தளபதி தான் முதலமைச்சர். அந்த அமைச்சரவை பட்டியல் கூட பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் பரப்புகிறாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவர் கீழே வந்து அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு கனவு உலகத்தில் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அரசியலில் தோற்கணும், நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறையணும் என்ற அடிப்படையில் அவ்வளவு ஆர்வமாக வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. இதிலிருந்தே நமக்கு தெரியுது அண்ணன் சீமான் மீது இவர்களுக்கு அவ்வளவு வன்மம் என்று. அதே போல் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடணும், ஏன்னா இதுதான் நிதர்சனம். விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு வசனம் வந்து மேடையில் மட்டும் தான் பேசுவார். ஆனால் களத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவை எதிர்க்கிறாரோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி அரசியலை வந்து அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. அதற்கு சான்று விஜய் அவர்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் போட்டி போட்டார். ஆனால் விஜய் அவர்கள் உண்மையாகவே என்னுடைய எதிரி திமுக தான், ஸ்டாலின் தான் என்னுடைய எதிரினா, உண்மையாகவே துணிச்சல் இருந்ததுன்னா விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும், குளத்தூருக்கு போயிருக்கணும். போனாராங்க? போகலல்ல. ஆனால் அவர் சொல்லுவார் 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னுவார். எடப்பாடி பழனிசாமி போட்டிட்டார், அவரை எதிர்த்து போனாரா? அதிமுக வந்து எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு போட்டியே இல்லைன்னாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்டிட்ட அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரா? ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு. எங்கே போகிறாரு? காரைக்குடிக்கு போகிறாரு. காரைக்குடிக்கு போயிட்டு அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் எடுக்கணும், சீமான் அவர்களுடைய அரசியலை வீழ்த்தணும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறதால தானே நான் திமுகவை எதிர்க்கணும் அதிமுக எதிர்க்கணும் இல்லை, நான் சீமானை எதிர்ப்பேன் என்ற அடிப்படையில் தானே விஜய் அவர்கள் அங்கே போகிறாரு, காரைக்குடிக்கு போயிட்டு பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. ஆனால் தேர்தல் முடிவு வரும் பாருங்க, உண்மையாகவே ஒரு செய்தி சொல்லிடுறேங்க, உண்மை நேர்மை நிச்சயமாக தோக்காதுங்க, நிச்சயம் வெல்லுங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்படின்னா 2010 அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி தொடங்குறாரு. நாம் தமிழர் கட்சி எந்த ஊடகத்திலையும் காட்டலை, யாருமே வந்து ப்ரொமோட் பண்ணி பேசலை. அப்படி இருக்கும்போதே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 2024 பாராளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் தான் முந்துகிறாரு, விஜய் வராரு, விஜய் வந்துட்டாரு, சீமான் விழுந்துருவாரு, சீமான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு பல பேர் கனவு காண்றாங்க. தேர்தல் முடிவு வரட்டுங்க, ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. திமுகவுக்கு ஓட்டு போகிறவன் பணத்துக்காக போடுவான், அதிமுகவுக்கு ஓட்டு போகிறவன் பணத்துக்காக போடுவான், விஜய்க்கு ஓட்டு போடுறவன் அவன் எப்படி போடுவானா, விஜய் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும்பா, அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார்ப்பா, அவர் நல்லா பாட்டு பாடுவார்ப்பா, அவர் சினிமாவில் ஹீரோப்பா, அவர் கொள்கையெல்லாம் கேட்காதப்பா, கொள்கையெல்லாம் கேட்டு நான் போட மாட்டேன்ப்பா, கொள்கைக்காக நான் ஓட்டு போடலை, விஜயை பிடிக்க அதனால ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறான். இல்லை நம்ம சொல்ல மறுக்கல, ஓட்டு போடுறான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தமிழ் தேசிய அரசியல், மேதகவி பிரபாகரன் அவர்கள், சீமான் அவர்கள் முன்மொழிந்த தத்துவங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு மக்களும் ஓட்டு போடுறாங்க. அப்படிதான் முன்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் கொள்கைக்காக நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்குகள் வந்து விழுந்திருந்தது. அப்போ கொள்கைக்காக வாக்கு செலுத்துறவன் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தற்கூரி கூட்டத்துக்கோ நிச்சயம் வாக்கு செலுத்த மாட்டான், அதற்கான ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. கொள்கைக்காக வாக்கு செலுத்துபவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இவர்கள் பகல் கனவு காண்றாங்க. ஒருத்தர் எழுதுறா 1% போகணும் சீமான், 1% வாக்கு கூட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறான். தேர்தல் முடிவு வரட்டும், நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை பாருங்க. அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு விழுந்தாலும் அது கொள்கைக்காக விழுந்த வாக்கு, அது நாங்கள் பெருமை அடைவோம். நாம் தமிழர் கட்சி தோத்துச்சுன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டு அரசியலே இருக்காதுன்னு எழுதுறான். டே நாங்கள் என்ன விஜயடா, அரசியலில் தோத்துட்டா அரசியலை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் சொல்கிறாரு, என் கொள்கை என் சித்தாந்தம் சரின்னு பட்டா, உன் அறிவுக்கு உட்பட்டா எனக்கு வாக்கு செலுத்து, இல்லை நீ சாதிக்காக போடுவேன், மதத்துக்காக போடுவேன், இல்லை நான் விஜய்க்காக தான் போடுவேன், நான் ரசிக மனப்பான்மையில் இருக்குன்னா அந்த ஓட்டே போடாத தீட்டுன்றாரு. அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து தோல்வியை கண்டு எப்படி தோண்டு போவார்?
அது விஜய் தோத்து போனால் அவர் மறுபடியும் நடிக்க போயிடுவார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் முடிவு என்னவாக இருந்தாலும் மக்களுடைய போராட்ட களத்தில் மக்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்பார். முக்கியமாக இந்த தற்குறிகளுக்கெல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா, மே 4ஆம் தேதி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்சம் காத்திருங்க, கொள்கைக்காக எத்தனை பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். எங்களுடைய வாக்கு சதவீதம் குறைதா அதிகரிக்குதான்னு நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக மக்கள் நாம் தமிழர் கட்சியை கைவிட மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டம், நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்பு என்பது அளப்பரியது. அதனால் உண்மை எப்பவுமே தோக்காதுலங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம். தற்குறிகள் ரொம்ப பதறாமல் கதறாமல் கொஞ்சம் காத்துருங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.